எங்க சித்தப்பா சேலஞ்சில ஜெயிச்சிட்டாரு. அட என்ன சேலஞ்சு தானே கேட்குறீங்க? வாங்க நான் சொல்றேன். எங்க சித்தப்பா வந்து ஒரு குளத்த வந்து குத்தவ எடுத்திருந்தாங்க. அது குத்தவ வந்து எடுத்ததுக்கு வந்து மீன் பிடிக்கலான்னு சொல்லி எடுத்தாங்க. அதில வந்து விவசாயத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் எல்லாரும் பாய்ச்சுவாங்க. அந்த தண்ணிய வந்து இன்னும் கழுத்து அளவுக்கு இருக்கு சித்தப்பா. உங்களால அது பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். கழுத்து அளவு இருந்தாலும் நான் மீன் பிடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா வந்து என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி சித்தப்பா முழங்கால் இருக்கிற தண்ணியிலேயே வந்து மீன் பிடிக்க முடியாது. கழுத்தளவு இருக்கிற தண்ணியில எப்படி நீந்திங்க நீங்க வந்து வலை போட்டு இழுப்பீங்கன்னு சொல்லிட்டு, வந்து பாருப்பா நான் வந்து சொல்றத செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா வந்து வலைய போட்டு ஒரு 3 பேர சேர்த்துக்கிட்டு இழுக்க ஆரம்பிச்சாங்க. அதில ஒரு தம்பி வந்து சுத்தி சுத்தி மீன விரட்டுறதுக்கு வந்து சுத்தி சுத்தி நீச்சல் அடிச்சிருந்தாங்க. என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த தண்ணியில. சித்தப்பா வலைய போட்டு இழுக்கிறீங்களே இது மீன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். மீன் வந்து நான் ஓடுற தண்ணியிலேயே மீன பிடிக்கிறவன், வெட்டுவேன். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் 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 கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இது என்னால பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சித்தப்பா சேலஞ்ச் எடுத்து அது பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி கொஞ்சம் வலைய எடுத்துட்டு வந்து மேல போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் சித்தப்பா சொன்னத செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. செம இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்தது. ஆனா இந்த மாரி சேத்துல பிடிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் இறங்கி பிடிக்க மாட்டேன். இந்த மாரி இறங்கி பிடிக்கிறத